ज्ञानवैराग्यपूर्णम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवतोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्नयानामाद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि भूतं सरश्रमदाक्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालविक्रमिशान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं जाबलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றல் நாங்கடவா வண்ணமே நல்கு பெயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேலும் மிக விளங்க புஷ்பசித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாக்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தைவத்திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இந்த தனியன்ல இன்னிசையால் பாடி கொடுத்தாள் அப்படின்ற வரையில் நாம ஓரளவுக்கு யதாசக்தி அனுபவிச்சிட்டோம். இப்போ இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை, இன்னிசையால் நற்பாமாலை பாடி கொடுத்தாள்னு அது அன்வயம் பண்ணோம். ரோஸ்ல வரைச்சே பாடி கொடுத்தாள் நற்பாமாலை, அதுல ஒரு நற்பாமாலைன்ற ஒரு பதம் மாத்திரம் நாம அனுசந்தானம் பண்ணணும். இப்போ மாலை பாமாலை நற்பாமாலை அப்படின்னு அது விசேஷணத்தோட இருக்கு. மாலைனா அதாவது சூழ்ந்து இருக்கிறது. இப்போ கழுத்துல போட்டோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்ந்து இருக்கக்கூடியது, அதுக்குதான் மாலைன்னு பேர். அந்த மாலைன்றது அந்த மாலை எதுக்கு அப்படின்னு சொன்னா அவளுடைய பெருமையை காண்பிக்கிறது, அந்த விசேஷமான தன்மையை காண்பிக்கிறது. அதனாலதான் மாலை சாத்திரம். இப்போ கல்யாணம் அது இதுன்னா கூட அந்த தம்பதிகளுக்கு வட்டுவா இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியா தான் அந்த உபநயனம் பண்ணிக்கிற பையனுக்கு இன்னும் ஏதோ சதாபிஷேகம் அப்த பூர்த்தி அதெல்லாம் அந்த குழந்தையினுடைய ஒரு பெருமையை காண்பிக்கக்கூடிய இது அந்த மாலை அதனால அது கழுத்துல போட்டு அந்த பெருமை மிகுத்ததா ஆக்கிறோம். அது மனம் வீசக்கூடியதாகவும் அப்படியே இருக்கணும். மாலை நல்ல புஷ்பங்களால தொடுக்கப்பட்டது, மனம் வீசக்கூடியதா, அழகாகவும் இருக்கும், பெருமையும் காட்டும், மனமும் வீசும். அதனால அது அப்படி இருக்கக்கூடிய தன்மை மாலை. இந்த இடத்துல என்ன மாலை இது, என்ன பூ மாலை, செண்பக பூ மாலையா மல்லிகை பூ மாலைன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. பாமாலை, பாட்டுக்கள்னாலே ஆன மாலை. பாட்டுக்கள்னா அந்த பாட்டுல என்ன சொல்லப்படும், ஸ்தோத்திரம் பண்ணக்கும். அதாவது எப்படி இந்த மாலைகள்லாம் பலவிதமான மனங்களோட மனம் கமழ்ற மாதிரி பலவிதமான பூக்களை வச்சு தொடுக்கிறோமோ, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது போல இங்க பலவிதமான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சொற்களால தொகுத்து ஒரு பாட்டா பண்ணி அதை சாத்திரம். இந்த இடத்துல என்னது, திருப்பாவைன்ற பாமாலை. பாமாலை அந்த திருப்பாவையில பெருமாளுடைய தன்மை என்ன, ஜீவனுடைய தன்மை என்ன, ஜீவன் பெருமாளை அடையக்கூடிய வழி என்ன, அடைஞ்சா வரக்கூடிய பலன் என்ன, இதுகாரும் ஆனா அந்த பலன் வரவிட்டால் தடுத்ததுக்கு காரணம் என்ன, இப்படின்றத அர்த்த பஞ்சகம்னு பேர் இது. அதாவது பெருமாளுடைய சொரூபம், நம்முடைய சொரூபம், நாம அடைய வேண்டிய பெருமாளுடைய சொரூபம், பிராபியஸ்ய பிரம்மண ரூபம், அது அப்புறம் வரும், இருந்தாலும் இப்ப சொல்றேன். அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் அதை தமிழ்ல சொல்லச்சே சுலபமா
மிக்க இறநிலையும் திருவாய்மொழியுடைய தனியில் இருக்குது. மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவனுடைய தன்மை, தக்க நெறியும் அந்த எம்பெருமான அடையக்கூடிய இந்த ஜீவன் அடையக்கூடிய நெறி மார்க்கம் என்ன உபாயம் அப்படின்றதும், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் இத்தனை நாள அந்த அடையக்கூடிய மார்க்கத்துல நாம ஏன் போல அதை அடையல அப்படின்ற அந்த ஊழ்வினை நம்முடைய கர்ம வினை, வாழ்வினையும் அப்படி நாம போய் அவனை அடைஞ்சா நமக்கு என்ன பலன் நாம எப்படி வாழறோம் அப்படின்றத ஓதக்கூடியது திருவாய்மொழி அப்படின்னு சொல்றேன். அது போல இந்த திருப்பாவையில இந்த அர்த்த பஞ்சகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது மொத்தமே பெருமாளுடைய புகழ் தான். அர்த்த பஞ்சகத்துல நம்முடைய தன்மையை சொல்றது பெருமாளுடைய புகழ் எப்படி ஆகும் சந்தேகப்படி வேண்டாம். பிரம்மஸ்வரூபம் மிக்க இறநிலையை சொல்லச்சே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது அவன் எப்படி இருக்கான்னு, இப்ப நம்முடைய தன்மையை சொல்லச்சே பெருமாளுக்கு எப்படி அது எப்படி பெருமாளுடைய இதுவாகும் ஸ்தோத்திரமாகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது, சொல்லிடுறது கேட்கக்கூடாது அப்படின்னு இல்லை, ரைட்? அப்படிதான். ஆனா இப்போ ஒருத்தர் ரோட்ல போறவன் ரோட்ல ஒருத்தர் போறா, எதுலயோ போறா, அவளை பார்த்து யார் இவர் அப்படின்னு சொன்ன அவர் போற கார் இல்ல நடந்து போறாரோ இருக்கட்டும் கார், அவர் போட்டு இருக்கிற ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்து இவர் இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அந்த அவர் போட்டு இருக்கிற ட்ரெஸ் அது இது அதெல்லாம் பார்த்து யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்து என்ன சொல்றோம், அந்த கம்பெனியினுடைய பெருமையை பறைசாத்துறாங்க. அதனால ஜீவனுடைய தன்மை சேஷமா இருக்கக்கூடிய ஜீவனுடைய தன்மையை சொன்னாலும் இந்த ஜீவன் யாருக்கு உரியவன் யாருக்கு சொத்தா இருக்கக்கூடியவன் எம்பெருமானுக்கு சொத்து அப்படின்னா அப்போ அவனுடைய பிரபாவம் தான் இதுல அடையிறது தெரியுது இல்லையா? ஜீவனை பத்தி சொன்னாலும் அந்த ஜீவன் யாருக்கு சேஷபூத்தன், எம்பெருமானுக்கு சேஷபூத்தன் அப்படின்னு சொல்லச்சே. சரி, அப்படி இருக்குச்சே அப்ப அந்த ஜீவன் அடையக்கூடிய உபாயத்தை சொன்னாலும் அந்த எம்பெருமானை விட்டு இத்தனாலா பிரிஞ்சிருக்கான், அதுக்கு உபாயம் அடையக்கூடிய உபாயமும் அதுவும் எம்பெருமானுடைய பிரபாவம் தான். அதுல உபாயமாவே எம்பெருமான் இருக்கான், அது வேற அப்புறம் வரும். அதனால இப்படி இத்தனை நாளா தடங்களா இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம், அது ஏன் அது மாதிரி காரணம் என்ன, பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அந்த எம்பெருமானை உபேட்சிச்சுட்டு இவன் இருக்கான். அவ்வளவு கருணாகரனா இருக்கக்கூடிய எம்பெருமானே இவன் சரியா தெரிஞ்சுக்காம எல்லாம் அங்க போய் வேலை பண்ணாதான் உண்டான. நானே சொந்தமா சில பேருக்கு சொந்தமா வேலை பண்றதுக்கு டேலண்ட் இருந்தா கூட அதுக்கு உண்டான வசதிகள்லாம் இருக்காது. எங்கன்னா போய் வேலை பண்ணாதான் அவன் சம்பாதிச்சு இது பண்ணுவான். அதெல்லாம் மொத்தங்கள் கை கட்டினேன்னா நானே ஏதோ பார்த்துப்பேன், சொந்த பிசினஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூலதனம் இருக்காது, அது இருக்காது ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டப்படுவான். அது எதனால, நானே என்னை பார்த்துப்பேன்னு சொல்றதுனால. அது போல இருக்கான். அதனால அதுவும் எம்பெருமானுடைய இவன் இத்தனை நாள அடையாது இருக்கிறதுக்கு காரணமும் அப்படி உயர்ந்த எம்பெருமானை இவன் சரியா தெரிஞ்சுக்காம இருக்கான் அப்படின்னு அங்க சொல்ல போறோம். அதனால அதுவும் எம்பெருமானுடைய பிரபாவம் தான். அங்க போய் நாம அடையக்கூடிய பலனை சொல்லச்சே எம்பெருமானை அடைஞ்சு நாம ஆனந்தப்படைச்சு அப்போ அதுவும் எம்பெருமான். அதனால இந்த திருப்பாவை மொத்தம் எம்பெருமானுடைய புகழ அர்த்த பஞ்சகத்தை பாடி பாடுறது. அப்படி பாமாலை அது. அதனால பாமாலைன்னா அது நல்பாமாலை. நற்பாமாலைன்னா இந்த மாதிரி அது நமக்கு நல்லதுக்கு வழிவகுக்கிறது. நல்லதுக்கு வழிவகுக்கிறதுனால நற்பாமாலை. அது மாத்திரம் இல்ல, நமக்கு மாத்திரம் நல்லதை கொடுக்கல, எம்பெருமானுக்கே நல்லது கொடுக்குறது. எப்படி அப்படின்னு சொன்னா, இத்தனை நாளா ஒரு பெரிய வீட்டுல பணக்கார வீட்டுல 4 பிள்ளை இருக்குச்சே, ஒரு பிள்ளை மாத்திரம் போக்கிரியா இருந்து வெளியில போயிட்டான்னா அவன் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வெளில போய் சாப்பாட்டுக்கெல்லாம் அலையிறது, பிச்சை எடுக்கிறது அந்த பையன் அப்படின்னு கேள்விப்பட்டாள்னா, இங்க சுலபமா இருந்து சாப்பிட்டு நன்னா இருக்க ராஜா மாதிரி இருக்காது, இப்படி அலையறானே அப்படின்னு கஷ்டம் இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த பிச்சையை எடுக்க முடியாம அப்படி இந்த வீட்லயே விழுந்தான்னா அவளுக்கு சந்தோஷம். ஐயோ, இத்தனை நாள போனா போயிட்டு போறது, போன நாள்லாம் போறது, இப்போவாவது திருந்தி வந்தானே அப்படின்னு சந்தோஷப்படுவாள். அது போல எம்பெருமான் இத்தனை நாளா இந்த ஜீவன் லீலா விபத்துல அல்லாடினா அல்லாட்டு போறான், இப்போவாவது நம்ம சரணடைஞ்சு வந்தானே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம். அதனால எம்பெருமானுக்கு இது நல்லதை கொடுக்கக்கூடிய பாமாலை. அதாவது நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய பாமாலையா உபாயத்தை அனுஷ்டிக்கணும், சரணாகதி அனுஷ்டிக்கும்படி நம்ம பண்றது. நாம
பலன் பெறணும், பெருமாளை போய் அடையிறோம். அதனால நமக்கு நல்லதை பயக்கிறது. இத்தனை நாளா நம்ம இழந்துட்டு ஜீவனை இழந்துட்டு பெருமாள் இருக்கானே, இப்பதான் சொன்னேன் என்ன, நமக்கு தாயாவும் தந்தையாவும் இருக்கக்கூடிய இத்தனை நாளா இது அல்லாஹ் விட்டு இன்னைக்கு வந்ததேன்னு அவனுக்கு சந்தோஷம். அதனால எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, இத பாடின ஆண்டாளுக்கும் நல்லதை கொடுக்குது. ஒருத்தர் சொல்றது இப்போ அது பிரயோஜனம் ஆச்சுன்னா அது அவளுக்கு பிரயோஜனம். அவ பெருமை சொல்லிட்டு யாருமே அதை ஏத்துக்கல, அதனால யாரும் பிரயோஜனப்படல அப்படின்னு சொன்னாக்கா அவ சொன்னதுக்கு பலன் உண்டோ? சில சமயத்துல ஆபீஸ்ல இந்த இது வைப்பான், இன்டர்னல் அவனை எக்யூப் பண்றதுக்காக கோர்சஸ் எல்லாம் நடத்துவான். அந்த கோர்ஸ் நடத்துறவன் இந்த ஆபீஸ்ல இருக்கவனை எக்யூப் பண்ணணும்ன்றதுக்காக அவன் வரமாட்டான். அவன் சம்பாதிக்கிறதுக்காக கோர்ஸுக்கு வருவான். நான் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். கடைசியில இவன் ஒத்தனும் ஒன்னும் சரியா கவனிச்சிருக்க மாட்டான். அங்க போய் கேன்டீன்ல சாப்பிட்டு சீட்ல தூங்கிட்டு அப்படியே இது பண்ணுவான். இப்ப இவனை பரீட்சை வச்சா இவன் தேர மாட்டான். அதனால அவன் அந்த கோர்ஸ் நடத்துறவன், அவனுக்கு பேரு இப்ப சொல்ல தெரியல, அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப சாமர்த்தியமா அவனே ஒரு ஃபார்ம் கொடுப்பான். அந்த ஃபார்ம்ல எப்படி அந்த கோர்ஸ் நடத்துறவனையே இவன் வேல்யூ பண்ணுவான். யாரு? அதுக்காக வந்து பேடுன்னு சொல்லுவானா, இவனுக்கு ஒண்ணும் தெரியலன்னா கூட கூப்பிட்டு அப்படி இப்படின்னு எங்கேயோ இங்க தெளிச்சுட்டு அந்த ஃபார்மை கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, இத்தனை பேருக்கு நான் நன்னா சொல்லிருக்கேன், சாட்டிஸ்பாக்டரி இத்தனை பேர் போட்டிருக்கா, வெரி குட், பெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு அப்படி வச்சு நான் அவன் துட்டு வாங்கி கொடுவான். இவனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தான்றது தெரியாது, ஏறித்துன்றது தெரியாது. என்ன இவனை அசஸ் பண்றதை விட்டுட்டு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அவனை அசஸ் பண்ணி ஒரு பேப்பரை வாங்கிட்டு போடுவான் டிக் அடிச்சு. அந்த மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏதோ இங்க லோகத்துல சொல்றதுக்கு அவனுக்கு பைசா வந்துருது, ரைட்டு, அது இல்லை. அது அப்படி இல்லாம இது ரொம்ப சுலபமான பாட்டில் இருக்குது, ரொம்ப கடினமான இது இல்லை, அர்த்தம் இல்லை, அதான் லாங்குவேஜ்ல இல்லாத ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால எல்லாரும், அதுவும் மார்கழி மாசத்துல எப்படியும் பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு சேவிச்சுட்டு போறோம். இப்படி எல்லாம் சுலபமா இருக்கிறதுனால அந்த கிரந்தம் பண்ணவாளுக்கும், இப்போ விஷ்ணு புராணம் பராசரர் பண்ணார் அப்படின்னா அந்த கிரந்தத்தை யார் மொத்தம் சேவிக்கிறா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பெரியவா எடுத்த கொட்டேஷன் மாத்திரம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே தவிர, அதுக்கப்புறம் விஷ்ணு புராணத்துல மத்ததெல்லாம் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரிய போறது? ஸ்ரீமத் ராமாயணத்தை சில பேர் பலத்தை விரும்பி ராமாயணம் எல்லா காண்டத்தையும் 6 காண்டத்தையும் பண்றா, பட்டாபிஷேகம் பண்றா. அதை தவிர அதனுடைய உள்ளர்த்தங்கள்லாம் யார் அதை பார்த்தா? இதோ பலத்தை விரும்பி உனக்கு நீ சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணா இந்த பலன் வரும், ராமாயணத்தையே பாராயணம் பண்ணா உனக்கு இந்த விக்னங்கள்லாம் போய் கல்யாணம் சீக்கிரம் ஆகும் இப்படின்னு சொல்றதுனால அதை பண்றாளே தவிர, பியாண்ட் தட் அதுக்கு மேல அது உள்ள அர்த்தத்தெல்லாம் போய் பார்த்து யாரும் இது இல்லை. எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பெரியவா சொன்ன ராமாயண ஸ்லோகத்தை சொல்லிட்டு உபன்யாசம் பண்ணிருக்காளே தவிர 24,000 ஸ்லோகத்தை யார் எடுத்து உபன்யாசம் பண்றா? இல்லை. அதனால இந்த திருப்பாவை அப்படி இல்லாம சொன்ன கோதா பிராட்டிக்கும் அது இது நல்லது. அப்படிப்பட்டதான நற்பாமாலை பாடி கொடுத்தாள். அதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் தகப்பனார் சொன்னேரே பெரியாழ்வார், செண்பக மல்லிகையோடு செங்கல் நீருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன். அதாவது செண்பக பூச்சூட்டவாராய், மல்லிகை பூச்சூட்டவாராய், பாதிரி பூச்சூட்டவாராய், குறுக்கத்தி பூச்சூட்டவாராய், புன்னை பூச்சூட்டவாராய் அப்படின்லாம் சொல்லி கருமுகை பூச்சூட்டவாராய், இப்படி 8 புஷ்பத்தை சொன்னார். 8 புஷ்பத்தை சொல்லி இந்த 8 புஷ்பத்தை அந்த யசோதா பிராட்டி கண்ணனுக்கு சூட்டினாள் அப்படின்னு சொல்ற. அதனால அப்படிப்பட்ட புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களும் என்னன்னா நம்முடைய குணங்களை காமிக்க கூடியதா இருக்குது. அது வேற ஒரு பிரகடனத்துல பார்க்கலாம். அதனால எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு தன்மை புஷ்பத்துக்கும். அதனால அப்படி இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு உண்டான அந்த புஷ்பங்கள்லாம் சாத்திரம் என்ன, பூமாலை சூடி கொடுத்தாள். இந்த பூமாலையே சூடி கொடுத்தாள், தன்னுடைய குழல்ல சூடி எம்பெருமானுக்கு கொடுத்தாள்.
எம்பெருமானுக்கு தன்னுடைய குழல்ல சூடி கொடுத்தார். பொதுவா நம் போல குறையா இருக்கக்கூடிய ஞானம் உள்ளவாள் நமக்கு என்ன ஓடுமோ அத பெருமாளுக்கு அர்ப்பிச்சுட்டு அப்புறம் நாம அதை உபயோகப்படுத்துவோம். ஆனா கோதா பிராட்டி எல்லாம் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னா, தானே தன் உள்ள எம்பெருமான் என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ன ஒன்னை உணர்ந்தேனேன்னு சொல்ற. பெருமாள் எப்படி இருக்கான்னா 3 விதமா இருக்கான் நம்ம இடத்துல. நம்முடைய என் ஊனில் நமக்கு சரீரமா இருக்குதே, இந்த சரீரத்துல எம்பெருமான் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கான். என் ஊனில் உணர்வு, என் ஊனில் உயிரினில், என் ஊனில் உயிரில் உணர்வினில். உயிர், உயிர்னா என்னது? ஆத்மா. ஆத்மாவோட எம்பெருமான் இருக்கான், அணுவான ஆத்மாவோட கூட அந்த எம்பெருமான் இருக்கான். அதுக்கப்புறம் உணர்வு, இந்த ஞானம் இருக்குதே நாம கொண்டிருக்கிற ஞானம், அதுலயும் இருக்கான் எம்பெருமான். அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால நாமே அதான் நாம என்ன நாம கூட அதை தெரிஞ்சுட்டா நாமே பிரம்மன் தான், நாமே அந்த பெருமாள் தான். ஏன்னா இந்த சரீரம் முழுக்க பெருமாள் இருக்கான், அந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஆத்மாவில பெருமாள் இருக்கான், அப்புறம் அந்த ஆத்மா கொண்டுள்ள ஞானத்துல பெருமாள் இருக்கான். என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ன ஒன்னை உணர்ந்தேனே. 3 விதமா எம்பெருமான் நம்ம இடத்துல இருக்கான். ஆனா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோமா? இன்னைக்கு கதை கேட்கச்சே உங்களுக்கு சொல்லச்சே நான் சொல்றேனே தவிர நானே அப்படி எப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல சொல்றேன். அதனால நாமெல்லாம் அப்படி இல்லை, பெருமாளுக்கு நமக்கு வேணுமானத்தை சமர்ப்பிச்சுட்டு அவ்வளவுதான் ஞானம் இருக்குது. அந்த ஞானம் கூட இல்லாதவா என்ன பண்றா? தானே ஏதோ பண்ணிக்கிறா, தானே சாட்டுக்கிறா, அது தெய்வத்துக்கு கூட காண்பிக்கிறது இல்லை. புரியுதா? நாம ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த தெய்வத்துக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு இது பண்றோம். ஆனா இப்படி எல்லாம் அதனால்தான் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலமாவேனும் யானே என்னும் அப்படின்னு ஒரு 10 பாசுரத்துல எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான் பிரம்மபாவத்துல சொல்றேன். எல்லாத்தையும் செய்யறது பெருமாள். அந்த பெருமாள் இவர் உள்ள இருக்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த பெருமாள் தான் எல்லாத்தையும் செய்யறாருன்னு நானே செய்யறேன்னு எல்லாத்தையும் 10 பாட்டுலையும் அப்படியே சொல்றேன் பிரம்மபாவத்தினால. அதனாலதான் ஒரு படியில அந்த அத்வைத்திகள்லாம் என்ன சொல்றா, அகம் பிரம்மா அஸ்மின்னு தெரிஞ்சுட்டா மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்றான். நானும் பிரம்மமும் ஒண்ணு, தத்துவமசி தத்துவம் அசி நீ அதுவா இருக்கிறாய் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா உடனே மோட்சம் வரும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத இருக்கட்டும். அதனால நானும் அதுவா இருக்கேன்னா அதனால அவ ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் பொய்யானது. பொய்யான ஞானத்தினால இப்படி பேதம் தெரியுது. அப்படி இல்லை, ரெண்டும் ஒண்ணும் தெரிஞ்சுட்டா வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணும் தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. அதாவது நம்ம இடத்துல பிரம்மம் இருக்குது, பூர்ணமா வியாபிச்சிருக்கு பிரம்மம் அப்படின்றத தெரிஞ்சுட்டோம்னா அதனால ஆண்டாள் என்ன பண்றா, தானே சூடிக்கிறார், அப்புறம் அந்த எம்பெருமானுக்கு கொடுக்கிறார். புரியுதா? சூடி கொடுத்தாள். அப்படி பூமாலைய சூடி படபத்ரசாயி கொடுத்தாலே அப்படிப்பட்ட இல்ல. இந்த இடத்துல அரங்கற்கு பண்ணு திருப்பாவைன்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால இந்த இடத்துல வடபத்ரசாயிக்கு சூடி கொடுத்தாள்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனா அரங்கற்கே சூடி கொடுத்தாள். எப்படின்னா, தாழ் ஒன்னில்லா மறை தாழ்ந்து தல முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே அப்படின்ற பாசுரத்துல ராமானுசனை சொல்லச்சே எப்படி சொல்றாருன்னா, இந்த அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள், அவருடைய அருள்னாலே வாழக்கூடிய எம்பெருமான், அவர் அருள் பெற்ற ராமானுசன் அப்படின்னு அங்க சொல்றார். அப்போ ஆண்டாளை சொல்லச்சே அரங்கர் மௌலி, அரங்கருடைய திருமுடியில சாத்தின் இருக்க மாலைய சூடி கொடுத்தாள் அப்படின்னு சொல்றார். இது எப்படி சங்கதமாகும்? பெரியாழ்வார் தோட்டம் வச்சது ஸ்ரீலிபுத்தூர்ல, அந்த தோட்டத்துல இருந்து புஷ்பத்தை பறிச்சு மாலையை சாத்திந்து வடபத்ரசாயிக்கு, அதை ஏத்தன் மத்தியில இவ சாத்திண்டா.
அது பெருமாள் சரி நீ அதை சாத்தின்ட்டே கொண்டு வா, நீ அவ போட்டுக்கிறத தோஷம்னு சொல்லி விட்டுறாதுன்னு சொல்லி பெருமாள் நியமிச்சார், வடபத்திர சாய்க்கு சாய்ச்சார். ஆனா இது எப்படி சங்கதமாகும்? திருவரங்கத்தை முதனார் இந்த மாதிரி பாடிவிட்டார். ஆனா இந்த திருவரங்கத்தை முதனார் பிரசங்காத் சொல்றேன், திருவரங்கத்தை முதனார் பாடின ராமானுசன் உத்தந்தாதி இருக்குதே, ராமானுசனை பத்தி இருந்து அத ராமானுசனே கேட்டிருக்கார். ராமானுசனே கேட்டிருக்கார். அதனால இந்த விற்த்தாந்தம் தப்பா இருந்ததுன்னா ராமானுசன் அதை கண்டிச்சிருக்கணும். சொல்றேன், அந்த பாட்டு டெலீட் பண்ணிருக்கணும், வேற பாட்டு பாடிருக்கணும். அதனால இப்படி ராமானுசனே பாடின பாட்டு. இதுல இருந்து என்னன்னா, இந்த பெருமாள் நியமிச்சு வடபத்திர சாயிக்கு இவ கல்யாணம் பண்ணல, வேங்கடவர்க்கு என்ன விதிக்கிட்டேன்னு காமதேவனை பிரார்த்திச்சாலே தவிர திருவேங்கடத்துல போய் சீனிவாசனோட இது பண்ணல. ரங்கநாதனோட போய் தான், ரங்கநாதன் தான் பல்லக்கில் எழுந்தருளும் பண்ணும்படி பெரியாழ்வாருக்கு இது பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணி போனார். அங்க பெருமாளோட அவ அப்படியே அந்தர்பாவம் ஆயிட்டா. அப்படி இருந்தது சரித்திரம். அதனால இவ இங்கேந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகச்சே ரங்கநாதன் திருமுடியில எப்பவும் துளமம் சாத்தின்னு இருக்கான் அப்படின்னு தொண்டரடுப்படி ஆழ்வார் சொல்ற. எப்படின்னா, முடி நீள் துளவம் வைத்தாய் மொய்கழற் கன்பு செய்யும் அடியரை யுகத்தி போலும். ரங்கநாதன் என்ன பண்றான், திருமுடியில எப்பவுமே ஒரு வளைய சாத்தின்னு இருக்கு, அந்த அதுல திருச்சுழாயும் இருக்கும். அந்த முடியில நீ திருச்சுழா வச்சு உன்னுடைய மொய்கழற்கு அன்பு செய்யும், உன்னுடைய திருவடி, கழல்னா திருவடி, திருவடியில அன்பு செய்யக்கூடிய சரணாகதி பண்ணி பிரீத்தியா இருக்காளே அவளுக்கு நீ என்ன பண்ற, உகப்பா இருக்கிறதுக்காக இந்த திருமுடியில துளசியை சாத்தியிருக்க அப்படின்னு சொல்ற. ஏன் அந்த திருமுடியில துளசியை சாத்தத்துனா, பெருமாள் சத்திய பிரமாணம் பண்ற, நீ என்னுடைய சொத்து, நான் உனக்கு நான் ரக்ஷகன் அப்படின்னு அந்த திருமுடியில துளசியை சாத்திண்டு சத்திய பிரமாணம் பண்ற அப்படின்னு இந்த விஷயத்த பட்டர் சாய்ச்சிருக்க தொம்மே ஹம்மேன்ற ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகம் வரைச்சே அதாவது விரிவா பார்ப்போம். அதனால இப்ப என்னன்னா, ஜீவனை பெருமாள் நீ எனக்குன்னு சொல்ற, இல்ல இல்ல நானே தான் எனக்கு, உனக்கு நான் இல்லை அப்படின்னு ஜீவன் ஆக்ஷேபிக்கிறான். ஆக்ஷேபிச்சா இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா, சாஸ்திரமெல்லாம் பக்ஷபாதி, உன் பெருமையை சொல்லி ஜீவன்லாம் உனக்கு சொத்துன்னு சொல்லிருக்கோம், அதை நான் நம்ப மாட்டேன். நான் கீதையில சாஸ்திரமே இப்ப இதுன்னா கீதையில நீ சொல்லிட்டேன்னா அதை ஒத்துக்க முடியுமான்னா, நான் அனாதியா நான் எனக்கு எனக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கடைசியில பெருமாள் என்ன பண்ற, சபதம் பண்ற. திருமஞ்சன காலத்துல துளசிய திருமுடியில சாத்தி நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சரி. அதனால ரங்கநாதன் எப்பவும் திருமுடியில சாத்தின்னு இருக்கிறதுனால இந்த ஆண்டாள் போன உடனே அந்த ரங்கநாதனுக்கே தோணி இருக்கும், அப்படியே வடபத்திர சாயி நிச்சயமா அனுபவிச்சுட்டு இருக்காரு ஆண்டாளுடைய புஷ்பத்தை, நமக்கும் அது ஆகட்டுமே அப்படின்னு அவன் திருவுள்ள பத்தி அந்த திருமுடியில் இருக்கிற திருத்துழாய ஆண்டாளுக்கு கொடுத்து ஆண்டாள் சாத்திக்கும்படி பண்ணி மறுபடியும் அவன் திருமுடியில ஏத்துட்டு இருக்கணும். அதனால்தான் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை, அரங்கரனுடைய கிரீட்டத்துல சூழ்ந்திருக்கிற மாலையை சூடி கொடுத்தவள். அதனால பெருமாள் என்ன பண்றான், இந்த ஆண்டாளுக்கு இத்த சாத்தி மறுபடியும் எனக்கு குடு சாத்து அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்கணும். அதனாலதான் இப்படி பாடியிருக்க. சரி, அதனால சூடி கொடுத்தாள் நற்பாம பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு, அவளை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்றது. சரி, இந்த இடத்துல ஏன் சொல்லுன்னு அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு அதை முடிக்கிறதுக்கு முன்ன இது துவயார்த்தத்தை திருப்பாவ சொல்றது அப்படின்னு உய்ய கொண்டார். நன்னெறிய அவர் குறைத்த மணக்கால் நம்பிக்கை சொல்லி ஆள வந்தாருக்கு சொல்லுன்னு சொன்ன அந்த உய்ய கொண்டார் என்ன பண்ணார், இது துவயார்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னார். அந்த துவயார்த்தத்துல 2 கண்டம்னு சொன்னோம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியேன்னு ஒரு வாக்கியம், ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு ஒரு வாக்கியம். ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளை சரணம் பிரபத்தியே சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு முதல் கண்டம்.
ரெண்டாவது கண்டத்துக்கு அர்த்தம் என்ன? ஸ்ரீமதே நாராயணாயணமா, ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளில் களையற்ற கைங்கரியம் பண்ணுகிறேன் அர்த்தம். அந்த களையற்ற கைங்கரியம் பண்றதுக்காக அவனுடைய திருவடிகளை பற்றுகிறேன், சரணாகதி பண்றேன் அர்த்தம். இப்போ பாமாலையினால இவ என்ன பண்ண? நற்பாமாலை பாடி கொடுத்தாள் அப்படின்னு சொன்ன, இறைவா நீ தாராய் பறை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படின்னு எம்பெருமானையோ பறைன்ற மோட்சத்துக்கு முன்னே சொல்லியிருப்பேன். பறைனா சப்திக்கக்கூடிய வாத்தியத்துக்கு பேரு. நாம அங்க போய் மோட்சத்துல சப்தம் சாமகானம் தான் பாடுறோம். அதனால அப்படி சப்திக்கக்கூடிய தன்மையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்ற. அதனால இப்ப என்னன்னா, அந்த பாமாலை என்ன பண்றது? பாமாலையை சமர்ப்பிச்சதுனால உபாயத்தை அனுஷ்டிக்கிறான். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு உபாயபரமான வாக்கியம் அது ஒண்ணு. ரெண்டாவது வாக்கியம் உபேயபரமான பலபரமான வாக்கியம், பலத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். பரம்னா என்னன்னா அந்த விஷயத்தை சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். உபாயபரமான வாக்கியம்னா உபாயத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். உபேயபரமான வாக்கியம்னா உபேயம்னா பலம், அந்த பலத்தை சொல்லக்கூடிய வாக்கியம்னு அர்த்தம். இப்போ இறைவா நீ தாராய் பறை நீராட போதுவீர் போதுமினோ அப்படின்னா, நீங்கள்லாம் நீராடுறதுன்னா வெறும் ஆறுல நீராடுறது மாத்திரம் இல்லை, அந்த கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷம் பண்ணி அவனை மூழ்கி அனுபவிக்கிறது, அவனை அனுபவிக்கக்கூடியது. அதுக்கு விரும்பக்கூடியவா வாங்கோள் அப்படின்னு சொன்னான். எதுக்கு? நோன்பு நோக்கிறதுக்கு. அப்ப அந்த திருப்பாவை மொத்தம் நோன்பு தான் நோக்கிறா. அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அப்பறை கொண்ட வாற்றைனா அந்த மோட்சத்தை அவ அடைந்த பிரகாரத்தை சொல்றேன்னா, மோட்சத்தை அடையறதுக்கு உபாயத்தை அனுஷ்டிச்சிருக்காவா, சரணாகதி பண்ணிருக்கா, அதை சொல்றேன்னு சொன்ன. அதனால அந்த பாமாலையினால உபாயத்தை சொன்னதுனால அது உபாயபர. அந்த முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை திருப்பாவை சொல்றது. ரெண்டாவது வாக்கியம் என்னது? கைங்கரியம். கைங்கரியம்னா அங்க போய் பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்றோம். அதுல பெருமாளுக்கு பூமாலை சாத்திரா கைங்கரியமா. புரியுதா? எத்தனையோ கைங்கரியம். இப்ப நமக்கு எப்படிலாம் கைங்கரியம் சொல்லியிருக்குன்னா, சம்மார்ஜன, உபலேபன, சித்திரசூர்ண, தீபாரோபண, மாலாகரண அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சம்மார்ஜனம் முதல்ல தொடைக்கிறது, பெருக்கிறது. அப்புறம் உபலேபனம், அத தொடைக்கிறது. முதல்ல பெருக்கிறது, அப்புறம் தொடைக்கிறது. அப்புறம் சித்திரசூர்ண, சித்திரமான சூர்ணங்கள்னால கோலம் போடுறது. பெருக்கிறது, தொடைக்கிறது, கோலம் போடுறது. அப்புறம் மாலாகரண, மாலைகள்லாம் புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு மாலையெல்லாம் தொடுக்கிறது, அதெல்லாம். அப்புறம் தீபாரோபணம், அதுக்கப்புறம் பெருமாள் சந்தையில வழக்கேற்றுறது. அதுக்கப்புறம் மேல மேல கைங்கரியங்கள்லாம் போயிட்டே இருக்கு. அதனால இப்படிப்பட்ட கைங்கரியத்துல ஒரு கைங்கரியம் மாலை சாத்திர கைங்கரியம். இது ஒன்ன சொன்னா மற்ற கைங்கரியத்துக்கு அது உபலட்சணம். அதாவது ஒன்ன சொன்னாலே எல்லாம் சொன்ன மாதிரி. அப்போ ரெண்டாவது இந்த இது இருக்குதே, இந்த பாமாலை பாடி கொடுத்தாள்ன்றது உபாயத்தை சொல்றது, சரணாகதியை பத்தி. சரணம் பிரபத்தியே அப்படின்னு. ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு தோஷமற்றதான கைங்கரியத்தை சொல்றது. இப்போ இவ பிரம்மபாவத்துல இருந்து இவ சூடி கொடுத்துருக்கிறதுனால அது தோஷமே கிடையாது. என்னதுன்னு சொன்னாதான் தோஷமே தவிர, நானே பிரம்மம், அதனால நான் சாத்தின்னு அவள் அப்படின்ற ரீதியில அப்போ அது கைங்கரியத்தை சொல்றது. களையற்ற கைங்கரியத்தை அந்த அவளுடைய செய்கை பூமாலை சாத்தினாள்ன்றது. அப்போ இந்த அன்னவயல் புதுவை ஆண்டாள்ன்ற பாசுரத்துல உய்ய கொண்டார் என்ன பண்ணார்? ஆண்டாளுடைய பாமாலையினாலையும் பூமாலையினாலையும், பாமாலையினால உபாயபரமான முதல் கண்டத்தினுடைய அர்த்தத்தையும், தன்னுடைய செய்கையா இருக்கக்கூடிய பூமாலையினால உத்தரகண்ட அர்த்தத்தையும், அது மாத்திரம் இல்லை, அதையும் காண்பிச்சிருக்கா பாபா அந்த திருப்பாவையிலே. என்னன்னு, உந்தன் நோடு உத்தோமேயாவும் உனக்கே நாமாட்சைவம்லாம் சொல்லிருக்கா. அதனால இங்க ரெண்டு, இதனால பூர்வகண்டம் உத்தரகண்டம், அதனால இது துவய வியாக்கியானமா இருக்கு.
இந்த திருப்பாவை ஆண்டாளுடைய இது துவயத்தினுடைய வியாக்கியானமா இருக்கு. துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம். இந்த துவயத்தை நாம என்ன பண்ணணும்? சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ணச்சே இதை அனுசந்திக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாஷ்யக்காரர்கிட்ட பெருமாள் சொல்லியிருக்க. அத்த கத்தியத்துல பாஷ்யக்காரர் எழுதியிருக்க. துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமா ஸ்வா. ஸ்ரீரங்கம்ன்றது உபலட்சணம், எங்கேயோ ஒரு இடத்துல. துவயம் அர்த்தானுசந்தானேன, துவயத்தை அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு எப்பவும் நீ சுகமா இரு அப்படின்னு சொல்லிட்ட. துவயார்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுன்னு என்னது? அதாவது நாம பெருமாளை சரணடைஞ்சிருக்கோம், இனிமேட்டு பெருமாள் நமக்கு அவனுடைய திருவடியில கைங்கரியத்தை கொடுப்பான் அப்படின்ற இந்த அர்த்தம். அதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது. அத அந்த அர்த்தத்தை நாம அனுசந்தானம் பண்ணிட்டு எப்பவும் நாம சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இப்ப துவயமந்திரமா இருக்கக்கூடிய துவயமந்திரார்த்தமா இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை நாம சொல்லிட்டு இருக்கணும். திருப்பாவையினுடைய அர்த்தத்தெல்லாம் அதெல்லாம் நமக்கு எல்லாம் சாத்தியமா? இந்த துவயத்தை மாத்திரம் நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா நமக்கு தெரியாது. அந்த மந்திரம் ஆனா தெரியுமே தவிர துவயம் அர்த்தானுசந்தானேன்னு சொன்ன. சில பேர் பாட்டை ஹம்மிங்கா என்ன திருப்பி திருப்பி அவன் பாட்டுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பானே, அது பண்றான்னா அந்த ராகத்திலேயோ இல்ல அந்த வேர்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கோ திருப்பி திருப்பி அந்த பாட்டை அசை போடுவான். லோகத்துல சினிமா பாட்டோ இல்ல மற்ற பாட்டோ கச்சேரியில இருக்கிற பாட்டோ எதுவா இருந்தாலும் கர்நாடிக் மியூசிக்ல இருக்கிற எதுவா இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சதுன்னா அதை இது பண்ணுவான். அது என்ன? அந்த பாட்டுல இருக்கக்கூடிய அந்த ராகத்தினால ஈர்க்கப்பட்டவனாவோ இல்ல அந்த பொருள்னால ஈர்க்கப்பட்டவனாவோ அதை திருப்பி திருப்பி பண்ணுவான். ஆன மாதிரி துவய அர்த்தானுசந்தானேன்னு சொல்லிருக்க. இப்போ நம்போல்வாருக்கு துவய அர்த்தானுசந்தானம் சக்கியம் இல்லை. அதை காலக்ஷேபாதிகள் எல்லாம் பண்ணி அதுல நல்லா நெருடியா இருந்து பண்றதுன்னா பண்ணலாம். சக்கியம் இல்லைன்னா பொதுவா சொல்றேன், பொதுவா எல்லாருக்கும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாரும் சரணாகதி அவளே பண்ணிக்கிறா இல்ல, ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். அத கூட சில பேருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா ஆச்சாரிய நிஷ்டையா ஆச்சாரியனே பண்ணிவிடுறார். அதாவது உக்தி நிஷ்டையா ஆச்சாரியன் பண்றார். மடத்துல மாத்திரம்தான் உக்தி நிஷ்டை இருக்குது. நம்ம சொல்லி பண்ற, ஆனா நமக்கு அர்த்தம் தெரியாது. அவர் சொல்றாரு, நாம சொல்றோம், அவ்வளவுதான். இல்லைன்னா அதுவும் முடியாத வாழ்க்கை மத்தவா எல்லாருமே ஆச்சாரிய நிஷ்டை பண்றா. ஆச்சாரியனே தான் இது பண்ற, நமக்காக எல்லாத்தையும் பண்றார். அப்ப என்னாச்சு? நாம துவய அர்த்தானுசந்தானம் எப்படி பண்ண முடியும்? நாம நமக்காக அந்த துவயத்தை அனுசந்தானம் பண்ணாரே அந்த ஆச்சாரியனை தான் நாம அனுசந்தானம் பண்ண முடியும். அந்த ஆச்சாரியனுடைய திருநாமத்தை நாம் அனுசந்தானம் பண்ணணும். அதனால நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அதாவது உன்னால துவயார்த்தானுசந்தானம் பண்ண முடியாது, அந்த ஆச்சாரியன் ஆண்டாள நீ ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டாள ஸ்தோத்திரம் பண்ணா என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ண போற? பாமாலை பாடி கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள் அப்படின்னு இது பண்ணியான துவயார்த்தானுசந்தானம் பண்ண மாதிரி ஆயிடுறது. அதனால நீ ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆண்டாள நீ ஸ்தோத்திரம் பண்ணு, இந்த கிரந்த கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்ற. அதனால இந்த இதுக்கு அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இதுக்கு மேல் மூணாவது தனியன் உய்ய கொண்டார் அருளினத்துல இரண்டாவது தனியன் தமிழ் தனியன். அந்த பாட்டுல இந்த சரணாகதியை விதிக்க கூடியதான சரம ஸ்லோகத்தை அப்பப்ப சொல்றதுன்னு சொல்லியிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுப்போம். முதல்ல பதார்த்தத்தை பாடு. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அப்படி சூடி கொடுத்த சுடர் கொடியே, அந்த எம்பெருமானுக்கு பூமாலையை சூடி கொடுத்தாலே அந்த சுடர் கொடியே அப்படின்னா, கொடியே அப்படின்னா அவளேன்னு அர்த்தம் இல்லை. இந்த கொடியேன்ற இடத்துல
கூப்பிடுறது, விழிக்கிறது. அவளேதான் அந்த காரியத்தை பண்ணான்றது வேற, புரியுதா? அவளே இங்க வா அப்படின்னு சொன்ன அப்ப அர்த்தம் வேற, புரியுதா? அவளே அந்த காரியத்தை பண்ணனா வேற யாரும் அந்த காரியத்தை பண்ணல, அவதான் பண்ணா அப்படின்னு ஒன்லின்ற அர்த்தம். இந்த அவளேன்னு சொல்ற போது இங்க வான்னு சொல்லச்சே, பேரை சொல்லி அவளே இங்க வான்னு சொல்லச்சே அப்படி இல்ல, அது கூப்பிடுறது, சம்போதம். சரி, அதனால சூடி கொடுத்த சுடர் கொடியே, அம்மா ஆண்டாளே, தொல்பாவை பாடி அருள. தொல்பாவையா இருக்கக்கூடிய, தொல்னா அனாதியா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், புதுசு இல்லை, ரொம்ப பழமையா அனாதியா இருக்கக்கூடியது, என்னைக்கு ஆரம்பிச்சதே தெரியாது, அப்படி இருக்கக்கூடியதான தொல்பாவை. அப்படியான இந்த பாவை நோன்பு இருக்குதே, அந்த பாவை நோன்பை பத்தி பாடி இருக்கே திருப்பாவை. பாவைன்றதுக்கு இந்த இடத்துல திருப்பாவையை சொல்றது. தொல்பாவைன்னு வந்திருக்குதே அப்படின்னா பாவை நோன்பு அனாதியா இருக்கக்கூடிய பாவை நோன்பை பத்தி பாடின பாவை திருப்பாவைன்னு அர்த்தம். சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். அத பாடி நீ மாத்திரம் பிரயோஜனப்படல, ஆண்டாள் என்ன பண்ண, எம்பெருமான அடையறதுக்காக ஆட்சிகள் அப்போ அங்க சாஸ்திர சித்தமான நோன்பு நோத்தாள பாவை நோன்புன்னு அத அப்படியே இவ இங்க அனுகாரம் பண்ணா. இப்போ ஒரு டிராமாவெல்லாம் நடக்கிறதோ இல்ல, என்ன பண்ற, ராமாயணத்துல ராமாயண நாடகம் நடக்கிறது. ஒரு நாளைக்கு என்ன வந்து ராம பட்டாபிஷேகம்னு ஒரு நாளைக்கு நாடகம் நடக்குது. அதுக்கு முன்ன ராவணவதம்னு ஒரு நாடகம் நடக்குது. என்ன இந்த மாதிரி சேத்து பந்தனம்னு ஒரு நாடகம் நடக்கிறதுன்னா அந்த ராமாயணத்தை இவ என்ன பண்றா, அனுகாரம் பண்ணி, அனுகாரம்னா அத ஃபாலோ பண்ணி அத அப்படியே இவ வந்து இவ செயல்ல காண்பிக்கிறான். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணா, அந்த பாவைகள் ஆட்சியர்கள் அந்த நோன்பை நோத்தாலே அத மனசுல வச்சுட்டு நாமும் அந்த ஆட்சிகளை போல பெருமாளை நாம அடையணும் அப்படின்னு அந்த வேஷம் கட்டிட்டு ஆடுறான்னு வச்சுப்பேன். அந்த மாதிரி வில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியா நினைச்சுண்டு ஆண்டாள் வந்து இந்த பாட்டை பாடி பெருமாள் இடத்துல இது பண்ணான். அதனால அனுகாரம்னு பேர், அதை ஆக்ட் பண்றதுக்கு அனுகாரம்னு பேர். தொல்பாவை பாடி, அதனால அவ விஷயத்தை என்ன பண்ண, அத பாட்டா பாடினா. பாட்டா பாடி மாத்திரம் இல்லை, அது எதுக்காக பாட்டா பாடினா, அருளை நமக்காக அருள்றதுக்காக, விண்ணிட்டவாடும் பயன் பெறறதுக்காக அருள வல்ல அந்த வல்லமை உடையவள். சில பேர் என்ன பண்ணுவான்னா, இப்போ நன்னா விஷயம் தெரிஞ்சவா சில பேர் என்ன பண்ணுவான்னா இந்த 4 பேருக்கு சொல்லி கொடுப்பா. சில பேர் ஐயோ நமக்கு தெரிஞ்சதே நாம அவனுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு மூடி மறைச்சுக்குவா. ஃபீஸ் வாங்கிட்டு போனா கூட திட்டமா தான் சொல்லி கொடுப்பா. மேல சொல்லி கொடுத்துட்டா இவன் நம்ம கிட்ட திருப்பி வரமாட்டான்றதுக்காக என்ன பண்ணுவான்னா அடக்கி வாசிச்சு கொஞ்சமா தான் சொல்லி கொடுப்பான். சரி, அடுத்ததுக்கு மறுபடியும் அவருக்கு ஃபீஸ் கொடுத்து மேல படிக்கணும் மறுபடியும். அதனால தெரிஞ்சது மொத்தம் சொல்லி கொடுக்க மாட்டா ஃப்ரீயா. அதனால அதான் ஃப்ரீயானா ஃப்ரீ மனசா சொல்லி தரமாட்டா. சில பேர் என்ன பண்ணுவா, நம்ம கிட்ட வந்திருக்கான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு சொன்னாதான் நான் இது பண்ணும், நாம பெற்றதுக்கு பயன் அப்படின்னு. அதனால பாடி அருள வல்ல. அதனால வல்லன்னா அதுக்கும் ஒரு வல்லமை தன்மை வேணும், மனசு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி சுலபமா சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவா, ரொம்ப கஷ்டமா சொல்லுவா, அது புரியாத போயிடும். அப்படிலாம் இல்லாம எளிமையாவும் சொல்லணும். நான் முதல்ல சொல்றதுக்கு மனசு இருக்கணும், அப்புறம் அதை எளிமையா சொல்லணும். அதை எளிமையா சொல்லச்சே அது பாட்டா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாடி அருள வல்ல, அப்படி வல்ல அது பெருமை பெற்ற, அதுல சாமர்த்தியம் கொண்ட பல்வளையாய். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குதுன்னா பல்வளையாய் அப்படின்னு ஒரு விசேஷனம், அட்ஜெக்டிவ் அவளுக்கு போட்டிருக்கு. என்ன இப்போ ஒருத்தர் வந்து எதனா பண்ணாலும் இத தோடா போடுறான்னு சொல்றாலும் இல்ல, தோடா போடுறா. இப்போ கல்யாணம் காட்சியெல்லாம் வந்ததுன்னா பொண்ணுக்கு
ஒரு சமயம் வளையல் போடுறா, ஒரு சமயம் பிரேஸ்லெட் போடுறா, இன்னொரு தடவை அந்த நளின்னு சொல்ற கைக்கு மோதிரம் மாதிரி ஒண்ணு போடுறா, இல்ல மோதிரமே போடுறா. அப்படின்னு ஒவ்வொரு பிரகடனத்துக்கு ஒவ்வொன்னு கொண்டாடுறதுக்காக போடுறா. வளைன்றது எதுக்காக போடுறான்னு அதான் அதோட இப்ப நான் பல ஆபரணம் சொல்லிட்டேன். என்ன இப்போ பல் வளைன்னு தான் சொல்லியிருக்காருங்க. வலை எதுக்காக போடுறான்னா காரியம் பண்றது அப்படின்னா பிரதானமா கைதான் காரியம் பண்ணும் இல்லையா? அதனால அந்த கைக்கு ஒரு பெருமை வலை போடுறது. அதனாலதான் ஆண்டாள் கூட பாருங்க, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அப்படின்னு சொன்னான். அம்மா நப்பினே, நீ வந்து வளைய போட்டுருக்கே, உன் கையால் அந்த கையால வந்து தரமா கதவை அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீ அப்படி பெருமை மிகுந்தவள், அந்த பெருமையை காண்பிக்கிறதுக்காக வலை போடுறான். இப்ப ஆண்டாள் என்ன பண்றா? ஆண்டாளுக்கு பல வலை இருக்குது. ஏன்னா அவளுக்கு பெருமை நிறைய. கீழே அவர் என்ன பண்ணார்? இதமிதம் பூயோ பூயஹா அப்படின்னு சொன்னாரே, கோதா தஸ்மை நம இதமிதம், இதுக்காக உனக்கு திருப்பியும் நமஸ்காரம் பண்றேன்ற மாதிரி இந்த இடத்துல அந்த காரியம் பண்ணத்துக்காக ஒவ்வொரு வலை போட்டிருக்கா. இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது 30 பாசுரம் சொன்னா, அதனால 30 வளையல். அதுக்கு அடுத்தது 143 பாசுரம் சொல்லிருக்கா, அதுக்கு 143 வளையல் சொல்றேன். ஆன மாதிரி பல்வளையாய் ஒவ்வொரு பெருமைக்கும் பல்வளையாய் அப்படின்னு சுடற்கொடியே, பல்வளையாய் அப்படின்னு ரெண்டும் சம்போதனம். பல வளைய அணிந்த சுடற்கொடியே. நாடினி வேங்கடவன், நீ என்ன பண்ண? மன்மதனை நாடி வேங்கடவர்க்கு என்ன விதி, என்ன வந்து வேங்கடவனோட சேரு அப்படின்னு நீ சொன்ன. அதாவது நாச்சியார் திருமொழியில தையொரு திங்களும்ன்ற பாசுரத்துல உய்யவும் மாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோ தழலுமு சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்ன விதிக்கிற்றையே அப்படின்னு அனங்கதேவன் காமதேவனை பார்த்து பிரார்த்திக்கிறான். அதனால நாடினி அந்த மன்மதனை நாடி வேங்கடவர்க்கென்ன விதி, நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன மாற்றம், வேங்கடவர்க்கு நீ என்ன சேர்த்து வை அப்படின்னு நீ சொன்னியே. அத நாம் கடவா, அப்போ நீ சொன்னபடி நான் நடக்கணும், அதை மீறாத நடக்கணும்னு அர்த்தம். நீ சொன்ன அத போல நானும் வேங்கடவர்க்கு ஆட்படணும். நீ அந்த விதிச்சையே, அத மாதிரி அந்த விதிய நான் மீறக்கூடாது. ஆண்டாள் சொன்ன, சில பேர் என்ன பண்ணுவான்னா, எங்க அப்பா இப்படிதான் சொல்லுவார், அதெல்லாம் அந்த காலத்துல சுவாமி முடியும், இந்த காலத்துல முடியுமான்னா, அதனால எனக்கு பூனலை போட்டு அப்பா நித்தியம் சந்தியாகம் பண்ணான்னு சொன்னேன், நித்தியம் சந்தியாகம் சொல்லி வச்சேன், கூட இருந்தேன். இப்பெல்லாம் என்ன சுவாமி, நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், நைட் அண்ட் டே எங்கேயோ பறந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியுமா, நான் மொத்தம் ஏற கட்டிட்டேன் அப்படின்ற அளவுல. அந்த மாதிரி இல்லாம நாம் கடவா வண்ணமே நல்கு, நாம் கடவா, நீ அந்த மாதிரி விதிச்சே அத்த நான் மீறக்கூடாது. அன்னைக்கு சந்தியாகம் பண்ணி கொடுத்து கூடவே அது வரையில் காலேஜ்லாம் போற வரையில் கூட பண்ணேன் சுவாமி, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன் அப்படின்னு கடந்து போக கூடாது. அதனால நாம் கடவா வண்ணமே யாரு, உன்னுடைய அனுகிரகம் இருந்தாதான் அது நடக்கும், நீ அதை எனக்கு அருளணும். நான் கடவா வண்ணமே நல்குன்னு அந்த மாதிரி தன்மையை கொடு, அருளுன்னு தான் அர்த்தம். இப்போ சூடி கொடுத்த சுடர் கொடியே, சூடி கொடுத்த சுடர் கொடியே, அப்போ சூடி கொடுத்த சுடர்னா தேஜோமயமா பிரகாசிக்கிறான்னு அர்த்தம். சுடர்னா இப்ப வழக்குல கூட சுடர் அப்படின்னு சொல்றமே, அதனால பிரகாசத்துக்கு சுடர்னு பேரு. சூடி கொடுத்ததுனால அவர் இன்னும் பிரகாசம் ஆகிட்டார். சாதாரணமா பெரியாழ்வார் ஏதோ மாலை சமைச்சிருந்தார், பெரியாழ்வார் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெரியாழ்வார் பொண்ணுன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, ஏதோ அங்க துளசி கானத்துல கிடைச்சான்னு அந்த பெருமையும் இருக்குது. ஆனா இப்ப என்ன எடுத்து துளசி கானத்துல கிடைச்சான்னு சொல்றாளே, இது என்ன அனாதை யாருன்னா போட்டு போயிட்டாளா, இதுவான்னு கூட சந்தேகப்படலாம். அத்த பெரியாழ்வார் எடுத்து வளர்த்துட்டு இருக்க, பெருசா எனக்கு பெருமாள் அனுகிரகம் நினைச்சுட்டுன்னு தப்பா சொல்றவா கூட சொல்லலாம். ஆனா இப்ப என்ன எடுத்து
நீ சாத்தின்ற மாலைய ஐயோ தோஷம் வந்துருத்தேன்னு பெரியாழ்வார் நிறுத்த, இல்ல இல்ல அந்த மாலை தான் வசத்தி நீ கொண்டு வான்னு சொல்லி பெருமாள் சாத்திக்கிறதுனால இப்ப அவர் சுடர் விட்டு பிரகாசிக்கிறார். ஏற்கனவே கானனத்துல கிடைச்சவ அப்படின்னு அயோனிஜையா பிறந்தவ அப்படின்னு இருக்குது பெருமை. ஆனா அந்த பெருமை இதனால எந்த விதமான தோஷமும் யாரும் சொல்லாதபடி எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னும் பிரகாசிக்கிறார். அதனால சூடி கொடுத்த சுடர், அதனால சூடி கொடுத்ததுனாலதான் இன்னும் பிரகாசிக்கிறாயோ. அப்புறம் கொடி அப்படின்னு சொல்றது. இவ பிரகாசிக்கிறான்னா இவ எப்படி இருக்கா அப்படின்னா இன்னும் எப்படி பிரகாசிக்கிறான்னா கொடியா இருந்து பிரகாசிக்கிற. கொடின்றது தெரியுமா? செடி கொடி மரம்னு சொல்றாளே, செடின்றது சின்னதா வளரும், உயரம் கம்மியா, ஆனா அப்படியே புஷ் அதான் புதர் மாதிரி அப்படியே பறந்து வளரும். மரம்ன்றது என்ன பண்ணும்னா நெடுதோங்கி வளர்ந்து மேல போய் அப்படியே பரவி இருக்கும். ஆனா செடி சின்னதா வளர்ந்து அப்படியே பரவி இருக்கும், இடம் மொத்தத்தையும் அடைக்கும். ஆனா மரம்ன்றது ஒரு தண்டு மாத்திரம் மேல போயிடும், அப்புறம் பெருசா இது பண்ணும். அதனால மரத்தின் கீழே ஒரு படையை கூட உட்கார்ந்து இருக்கலாம். படை என்னன்னா ஒரு ஆர்மி, அதான் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து இருக்கலாம். அந்த மாதிரி இது மேல போய் படரும். இந்த கொடின்றது எப்படின்னா தனியே அதால நிக்க முடியாது. அது என்ன பண்ணும், எதனா கொம்பு இருந்தாதான் கொழு கொம்பு அதை அதாவது மரத்துக்கு கீழே கொடியை நாம நட்டோம்னா அது அப்படியே மரத்துல ஏறி அப்படியே மரத்துல மேல நட்டா அது கொழு கொம்புன்னு பேர். அது கொழு அப்படின்னு சூடி கொடுத்த சுடர் கொடியே. இவ எப்படிப்பட்ட அப்படின்னா சுடர் விட்டு பிரகாசிக்கூடியவா. இப்படி கொடியா இருக்கிறதுனால சுடர் கொடியா இவ இருக்கா. எப்படின்னா தேசிகன் சொல்றாரு பாருங்க, ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். இவோ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலத்துல கல்பவல்லியான கொடியா வந்தா. கல்பவல்லி கேட்டத்தை தரக்கூடியதான கல்பவல்லியா கொடியா அவதாரம் பண்ணா. என்ன பெண்ணா தானே அவதாரம் பண்ணிருக்கா. பெண்ணை என்ன பண்றா, புருஷனோட சேர்த்து வச்சுதானே இது பண்றா. பெண்ணை தனியே விடுறது இல்லையே, அதனால புருஷனோட சேர்த்து வச்சு அவளுக்கு சோபித்தமா இருக்கு. அத போல இவ என்ன பண்றா, விஷ்ணு சித்த குலநந்தனத்துல கல்பவல்லியா அவதரிச்சவ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன. ஸ்ரீரங்கராஜன் அப்படின்னு இருக்கக்கூடிய ரங்கநாதன் இருக்கானே, அவன் ஹரிச்சந்தன மரம் போல, சந்தன மரம், சந்தன மரம் போல அந்த ரங்கநாதனை இவ போய் அடைஞ்சி இருக்கா. இந்த கொடியாகப்பட்டவர், இந்த கல்பவல்லியா இருக்க கொடி ரங்கநாதன் அடைஞ்சிருக்கா. அவர் எப்படிப்பட்டவர், சந்தன மரத்தை போல மனம் வீசக்கூடியவர். பெருமாளை தருன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, மரமா இருக்கக்கூடியவன். ஏன்னா நமக்கெல்லாம் நிழல் தரானோ இல்ல, மரம் தானே நிழல் தருது. அதனால பெருமாளை மரமா சாஸ்திரம் சொல்லிருக்கு. எல்லா விதமாவும் சொல்லும், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி சாஸ்திரத்துல அண்ணன் மாதிரி வர்ணிக்கும். ஏன்னா எல்லாமே அவன் தானே, இந்த லோகத்துல இருக்கிற பொருள் மொத்தத்திலயும் இருக்கானே. அதனால அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி. அதனால ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். அதே கல்பக கொடியா இருந்து ஒரு முள்ளு மரத்துல போய் ஏறிட்டுன்னு வச்சுப்போம், படர்ந்ததுன்னா அந்த கொடியில இருக்கக்கூடிய புஷ்பங்களையோ காய்களையோ கனிகளையோ எடுக்க முடியுமா? நம்மால எடுக்க முடியாது. அதனால அது நல்ல மரத்துல சேரணும். அது நல்ல மரமா இருக்கக்கூடிய ஹரிச்சந்தன மரம், ரங்கராஜன்ற ஹரிச்சந்தன மரத்துல யோகம்னா சேர்ந்து இருக்கிறதுனால, அதுல அது படர்ந்து இருக்கிறதுனால, அந்த மரத்தை இது பண்ணி அதுல படர்ந்து இருக்கிறதுனால யோகம்னா சேர்ந்து இருக்கிறது. அதான் அப்படி திருஷ்யம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதாவது நல்லா உபயோகப்படுறது எல்லாம் யோக திருஷ்யம். அந்த சேர்த்தி இருக்குதே அது அப்படியே கண்ணை கவர்றது. அதே ஒரு மரம், முள்ளு மரத்துல ஒரு செடி ஏறி எடுத்தோம்னா ஒன்னும் கொடி ஏறி எடுத்தோம்னா ஒன்னும் பிரயோஜனமே படாது, எத்தையுமே நாம இது பண்ண முடியாது. அதனால அப்படி சூடி கொடுத்த சுடர் கொடியே, அப்படி கொடியாவும் இருந்து இவ பிரகாசிக்கிறான்.
சூடி கொடுத்ததுனாலே இவ சுடரா இருக்கா, கொடியா இருக்கிறதுனாலே இவ சுடரா இருக்கா. ரெண்டு விதமாவும் இதை சொல்லணும். அதனால நடுவுல சொல்லிருக்கு அந்த சுடர்ன்ற பதம். இப்போ மத்தியமணி நியாயம்னு பேரு அது. அதுக்கு என்ன பேரு? மத்தியமணி நியாயம். இப்போ நெக்லஸ் போட்டுண்டா எல்லாம் வயிறு நெக்லஸா இருந்ததுன்னா நடுவுல ஒரு மாணிக்கத்தை வைக்கணும்னா எங்க வைப்பா? அந்த நடுவா இருக்கிற இந்த பெண்டன்ட்ல வைப்பா. அது இதுக்கும் சோபையா இருக்கும், அதுக்கும் சோபையா இருக்கும். இல்லைன்னா இந்த பக்கத்துல ஒரு பக்கத்துல வச்சா இன்னொரு பக்கத்துக்கு இல்லாத போயிடும். அதனால ஒரு மணி இருந்ததுன்னா அந்த நடுவுல வச்சுட்டா எல்லாத்துக்கும் அது சோபையா இருந்தது. ஆன மாதிரி இந்த சுடர்ன்ற சப்தம் மத்தியமணி நியாயத்தினால் நடுவா இருக்குது. அதனால இந்த சுடர் பிரகாசிக்கக்கூடிய தன்மை சூடி கொடுத்ததுனாலே இவளுக்கு பிரகாசம் இருக்குது. இவளுடைய பிரபாவம் உயர்த்தியா போச்சு. ரங்கநாதனை ஆசிரியிச்சாலே விஷ்ணு சித்த குலத்துல பிறந்த கொடி கல்ப கொடியாகப்பட்டது. அதனாலேயே இவ சுடர் விட்டு பிரகாசிக்கிறா அப்படின்னு. சூடி கொடுத்த சுடர் கொடியே. சூடி கொடுத்ததுனாலையும் சுடர். நான் 2-3 தடவை திருப்பி சொல்றேன். ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ உங்களுக்கு மனசுல பண்ணணும்னு நினைச்சிட்டு சொல்றேன். இல்லடி நோட்ஸ் எழுத்துட்டு இருக்கோம். அதான் சூடி கொடுத்த சுடர் கொடியே. அதுக்கப்புறம் அது தொல்பாவை பாடி அருள. தொல்பாவை அனாதி சித்தமான இது. இந்த நோன்புன்றது மார்கழி மாசத்துல ஏதோ நாம இப்பதான் இல்லை, மார்கழி மாசத்துல எப்பவுமே ஹிமால வேளையில திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதனால அது ரொம்ப அனாதி சித்தமானது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நோன்பை பத்தி அதுக்கு அங்க காத்தியாயினி நோன்புன்னு பேரு இருக்கட்டும். தேவத்தை குறிச்சு எந்த தேவத்தை உள்ளயும் பெருமாள் தான் இருக்கா. அதனால இது மாதிரியான வர சந்தர்ப்பத்தெல்லாம் இது என்ன இது தேவதாந்திர சம்பந்தம் நமக்கு கூடாதுன்ற ஆண்டாளே பண்ணிருக்கா, அதை பண்ணிருக்கா, இதை பண்ணிருக்கான்னு நாம இது பண்ண வேண்டாம். அதாவது இப்ப நாமே கூட நிச்சயம் என்ன பண்றோம்? தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் அது இது அப்படின்லாம் பண்றோம். சூரியனை குறிச்சு பண்றோம் நமஸ்காரம், வருணனை குறிச்சு பண்றோம், அக்னியை குறிச்சு பண்றோம். அப்படின்னா அதெல்லாம் நாம இந்த சரீரம் கொண்டிருக்கிறதுக்கு இத்த சாப்பிடுறோம் அத்தை சாப்பிடணும் அப்படின்லாம் விதி இருக்கா மாதிரி இந்த லோகபாலகாலா இருக்கவாளுக்கு நாம பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த லோகபாலகால் பெருமாளால நியமிக்கப்பட்டவன் மாத்திரம் இல்லை, அவ உள்ளேயும் பெருமாள் இருந்து அது அவன் தான் பூஜிக்கப்படுறான். அந்தர்யாமியா இருக்கிறதுனால அவன் தான் பலத்துல அவ மூலமா தரான். இப்போ மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவன் பெரிய கம்பெனியில அங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றான். ஆனா இங்க இருக்கக்கூடிய எம்டி இல்ல ஜெனரல் மேனேஜர் உனக்கு ப்ரமோஷன் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். இவனா தரேன்? ஜெனரல் மேனேஜர் தான் வேலையும் வாங்குறான், அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணி ப்ரமோஷனையும் வாங்குறான். இல்ல, இந்த ஜெனரல் மேனேஜர் மூலமா அந்த போர்டு தான் அந்த பிரயோஜனத்தை அடையிறது. போர்டு தான் அதை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை வாளுக்கு கொடுத்து அந்த பலனையும் கொடுக்குறான், அந்த ப்ரமோஷன். அது போல சரி. அதனால இந்த தொல்பாவை இருக்குதே, அந்த தொல்பாவையை நீ பாடி அருள்ற. அத சுலபமா இந்த திருப்பாவை மூலமா பாடி அருள வல்ல பல்வளையாய். அருள வல்ல பல்வளையாய்க்கு ஏற்கனவே நாம சொல்லிட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்களை இதுல வேதாந்த விஷயங்களை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லிருக்க. இன்னொரு இடத்துல அது அந்த இடத்துலயே ஐந்தும் அறியாத மானிடரை அப்படின்னு 5-5 30 பாட்டுக்கு 30 பிரயோஜனம் சொல்லியிருக்கா. அததான் தேசிகனும் நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6 அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருக்கா. அதனால அப்படி சொன்னதுனால பல வளைகள் அவளுக்கு 30 வளைகள் பகுமானமா கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். பல்வளையாய்னு இந்த இடத்துல சொல்றதுனால பாடி அருள வல்ல பல்வளையாய். இந்த பாருங்க, இந்த ஒரு விசேஷமான கிரந்தம் ஒண்ணு பண்ணணும்னா ரகசிய ரத்னாவளி அப்படின்னு தேசிகன் பண்ணிருக்க. அந்த ரத்னாவளியா இருக்கணும் அப்படின்னா இதுவும் ஒரு மாலைன்னு தானே சொன்னேன், பாமாலைன்னு தானே சொன்னேன். இப்போ நெக்லஸ் எல்லாம் ஒரு மாலை தானே, அந்த மாலைக்கு 30 இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா
தெரியுமா? மாலை இருந்தா நெக்லஸ் எல்லாம் 30 தான் இருக்கணுமா? நீங்க சொன்னா நான் கேட்டுட்டேன். சரி, அதனால 30 சுவாமி தேசிகன் அதனால 30 விஷயம் சொல்லிருக்க. ரகசிய ரத்னாவளின்ற கிரந்தத்துல 30 விஷயம் சொல்லிருக்க. அது எங்க எப்படி 30 வரணும்னு எனக்கு அது தெரியல. இன்னமும் நான் அத தத்துவ ரத்னாவளியும் 30 சொல்லிருக்கேன், ரகசிய ரத்னாவளியும் 30 சொல்லிருக்கேன். அந்த ரத்னாவளின்னா அந்த ஹாரம் 30 இருக்கணும். இவளும் 30 பண்ணியிருக்கா. இது பெருமாள் திருமார்புல அணியக்கூடிய ஹாரமா இருக்குது. அதனால 30 பாட்டு பண்ணியிருக்கா. இதுக்கு எனக்கு சாஸ்திரத்துல எங்க சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த சாஸ்திரத்தெல்லாம் நம்ம காட்டிலும் இந்த இவாள் இருக்காளே சாமானிய ஜனங்கள் சில பேர் அதில் நாஸ்திகால் நிறைய படிக்கிறா. அதை டிஃபர் பண்றதுக்காக சில பேர் ஆஸ்திகனா இருக்கக்கூடிய லௌகிகாலும் சாஸ்திரத்தை நல்லா படிக்கிறா. அதுல யாரோ ஒருத்தர், அது யார் எழுதினவான்னு எனக்கு தெரியாது, ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கேன் கோத்து வச்சிருக்கேன்னு ஒரு தமிழ் சினிமா பாட்டு. அதனால ஒரு ஹாரம்னு இருந்தா 30 இருக்கணும் போல இருக்குது. இங்க தேசிகன் பாடி இருக்க, அதான் 30 விஷயம் சொல்லியிருக்க. ஆனா இந்த தமிழ் ஏன்னா இவன் சாஸ்திரார்த்தங்களை தான் சொல்றான். காலங்களில் அவள் வசந்தம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகைன்னு சொல்றதெல்லாம் கிருஷ்ணன் எதை கீதையில சொன்னானோ அதெல்லாம் இவன் வேற விதமா பாடிட்டு போயிட்டான். அதனால அவன்லாம் சாஸ்திரத்தை ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கான். போட்டோம். சரி, அதனால பாடி அருளவல்ல பல்வளையா இப்படி 30 முத்துக்களான பாசுரங்களை சாதிச்சதுனால 30 வளை அணிஞ்சுட்டு இருக்கான்னு, பல வளைகளை அணிஞ்சுட்டு இருக்கா. நாடி நீ வேங்கடவர்க்கு அத முன்னே சொன்னோம். தையூர் திங்கள்ல இவ இது பண்ணா. அதனால இந்த தனியன் அந்த கிரந்தத்தையும் உத்தேசிச்சு, அதான் திருப்பாவை உபாயபரமான கிரந்தம். அது உபேயமா பெருமாளை எப்படி அடைஞ்சி கைங்கரியம் பண்ணணும்ன்றத சொல்லக்கூடிய பிரபந்தம் அது. அதனால அந்த பிரபந்தத்தை நாடினி வேங்கடவர்க்கு, வேங்கடவர்க்குன்னு ஏன் சொன்னா அப்படின்னு சொன்னா ரங்கநாதனுக்குன்னு சொல்லலாமோ இல்ல, ஏன் அவளே வேங்கடவர்க்குன்னு ஏன் சொன்னான்னா, வேங்கடைய தீர்த்தி வேங்கடம் அப்படின்னு பாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய மலை அது. அந்த மலையில பெருமாள் இருக்கான். அதனால நம்முடைய பாபம் எல்லாம் போனாதானே பெருமாளே மோக்ஷயிஷ்யாமின்னா மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் மோட்சம்னா வைகுண்டம்னு நாம சொல்றோம். அப்படி இல்லை, மோட்சம்னா உன்னை விடுவிக்கிறேன்னு அர்த்தம். அதாவது மோட்சம்னா வைகுண்டம் இல்லை, மோக்ஷயிஷ்யாமின்னா உன்னை விடுவிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி மோட்சம்ன்றதுக்கு நான் வைகுண்டம் இல்லைன்றத எப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னா, இப்போ சூரிய கிரகணாதிகள்லாம் வந்ததுன்னா மோட்சம் ஆயிடுத்து. அதாவது சூரியன் விடுபட்டு ராகுல இருந்து கேதுல இருந்து விடுபட்டு சந்திரன் இப்படின்னு சொல்றமே, அதுக்கு மோட்ச ஸ்நானம் தான் சொல்றோம். சரிதானே? கேள்விப்பட்டிருக்காங்க கிரகணங்கள் கிரகணம் விட்டு பண்ற ஸ்நானத்துக்கு மோட்ச ஸ்நானம் தான் சொல்றோம். அதான் மோட்சம்னா விடுபடுறதுன்னு அர்த்தம். மோக்ஷ இஷ்யாமின்னா இந்த அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி, எல்லா பாபத்தில இருந்தும் உன்னை விடுவிக்க கடவேன். அதாவது இன்னைக்கு இல்ல, நீ கேட்ட நாள்ல, அதாவது சரீரம் முடிவுல எல்லா பாபத்தையும் விடுவிக்க கடவேன்னு சொல்றான். சரி, அதனால நாடி நீ, அதனாலதான் வேங்கடவர்க்கு அப்படின்னு சொன்னான். வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்ற வேங்கடவர்க்கு என்ன சமர்ப்பி அப்படின்னு சொன்னீங்க. அத நாம் கடவா, நான் அதை மீறாதபடியா நீ பண்ண ஓடும் அப்படின்னு இதுல பிரார்த்திக்கிற. அந்த மாதிரி நீ அருள வேணும். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது சரம ஸ்லோகத்தை சொல்றது. வேங்கடவர்க்கு என்ன, அந்த காமதேவனை பார்த்து இவ வேங்கடவர்க்கு நீ என்ன சேர்த்து வை அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ எம்பெருமான் என்ன பண்றான், மாமேகம் சரணம் ரஜா, என்ன சரணம் அடைந்தான்னு சொன்னான். அதனால இந்த இடத்துல இவன் என்ன பண்ற,
அந்த திருப்பாவை கூறி திருவேங்கடமுடையானுக்கு வாழ்க்கைப்படுத்த வேணும்னு காமனை நோக்கி பண்ணான். காமனை என்ன பிரார்த்திச்சான்னு சொன்னா, திருவேங்கடவனுக்கு என்ன வாழ்க்கைப்படுத்த வேணும்னா என்ன அர்த்தம், அவனோட சேர்த்து வை அப்படின்னு, அவன் திருவடிகளிலே சமர்ப்பி அப்படின்னு சொன்னான். அதனால சரணம் பிரஜா அப்படின்னு சொன்னது அது சரணம் பிரஜா. அதுக்கப்புறம் நாங்கடவா வண்ணமே நல்குன்னா, நான் அதை மீறாதபடி என்ன பண்ணி வைக்கணும்னு சொல்றது அது இருக்கட்டும். அதனால சரணம் பிரஜா அப்படின்ற அர்த்தத்தை இது காண்பிக்கிறதுனால இது என்னது சரம ஸ்லோகம் தன்னுடைய வியாக்கியானமா இந்த திருப்பாவை ஆறுது. எப்படி சரம ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமா ஆறுதுன்னு சொன்னா, அகிஞ்சன நாயகம் தானே சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ என்னை சரணமாக அடை, என்னை ஒருவனே சரணமாக அடைன்னு அங்க சொல்லியிருக்கான், விதிச்சிருக்கா. இப்போ வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அத எனக்கும் நானும் அந்த மாதிரி அந்த எம்பெருமானை அடையும்படி பண்ணணும், அதை நாம் விட்டுடக்கூடாது நீங்க பிரார்த்திக்கிறதுனால, அதுவும் இந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய மலையிலே எழுந்திருக்கவன் அப்படின்றதுனால சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷாமின்னு சொன்ன எம்பெருமானை சரணம் அடையும்படி பண்ணு அப்படின்னு சொல்றதுனால இது சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. அதனால அதாவது திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ரெண்டும் இந்த பிரபந்தத்துல, ஏன்னா மாலைன்னா ரெண்டு பக்கமும் வரணுமோ இல்லை, அதனால ரெண்டு பிரபந்தம் அருள் இருக்கா. அதே மாதிரி தொண்டருடைய குடியாழ்வார் கூட பாருங்க ரெண்டு பிரபந்தம் பண்ணிருக்க. ஏன்னா அவரும் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணவர், மாலை சாத்தினவர். அதனால இவ ரெண்டு பேரும் ரெண்டு பிரபந்தங்கள் பண்ணிருக்கா. மாலை எப்படி ரெண்டா இருக்குமோ இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு ஆனா மாதிரி ரெண்டு பிரபந்தங்கள். இப்போ இந்த முதல் தனியன்னால திருமந்திரார்த்தமும் பட்டர் சாதிச்ச நீளாதுங்கன்றதுனால, ரெண்டாவது தனி கொண்டார் அன்னவயல்ன்றதுனால துவயார்த்தத்தை பிரதிபாதிக்கிறது இந்த திருப்பாவையும். திருப்பாவையும் சரமதம் நாச்சியார் திருமொழியுமா சேர்ந்து சரமஸ்லோகார்த்தத்தை பிரதிபாதிக்கிறது அப்படின்னு ரெண்டாவது சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற இந்த தனியன்னால இப்படி இந்த கிரந்தத்தினுடைய பெருமை அனுசந்தானம் பண்ணப்பட்டது. மேல நாம திருப்பாவைய அனுசந்தானம் பண்ணலாம். அதுக்கு முன்னே தேசிகனும் அருள் செய் நீயே அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதனால அதுவும் ஒரு தனியன் போலதான். அதனால வேயற்புகழ் வில்லிபுத்தூருக்கு கொஞ்சம் சுருக்கமான அர்த்தத்தை பார்த்துட்டு திருப்பாவைக்கு போவோம். அது நாளைக்கு கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷணகோபாதி நிதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்க பூர்வஷரிதிதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதல